உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 78வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் பணிந்து வணங்குகிறேன். சித்தாந்த தத்துவத்தை உலகத்துக்கு ஈந்து அழிவு பாதையாலே ஆண்டவனை அடைய விரும்புகிறவர்களுக்கு வழிகாட்டிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். அவர் வழி வந்த உபதேசத்தை உலகம் வரையும் கொண்டு வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி நிற்கக்கூடிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் போற்றி வணங்குவது நம்முடைய கடமையாகும். இந்த தத்துவங்களிலே ஆர்வத்தையும் ஓரளவான அறிவையும் தந்துதவிய ஆசிரியர் பிரான்களை வணங்கி மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நடைபெறுகிற வகுப்பு நான் செய்ய வேண்டிய வேலையை தொகுப்புரை செய்த சகோதரி மிக அழகாக செய்திருக்கிறார். குறிப்பிட்ட நேரம் என்று அவர்கள் சொன்னாலும் அந்த நேரத்துக்குள்ளே முழுமை வரக்கூடியதாக இதுவரை நாம் கற்றதை நினைவூட்டியமைக்காக அவர்களுக்கு நாம் எல்லோரும் தனிப்பட்ட ரீதியிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஒரு ஆசிரியராக இருப்பாரோ என்று எண்ணத் தோன்றுகிறது. அது பற்றி பிறகு விசாரித்துக் கொள்கிறேன். இத்தனை பேரும் சித்தாந்தத்தை இவ்வளவு தூரம் விளங்கி வைத்திருக்கிறீர்கள் என்பது மிக பெருமைக்குரிய விஷயம். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்பப்போ படித்து அந்தந்த இடத்திலே விளங்கிவிட்டு அதை தாண்டி போய்விடுகிறேன். அதனாலே நீங்கள் நினைவூட்டிய அந்த நினைவூட்டுதல் என்பது மிக மகிழ்ச்சிகரமாக எனக்கு பேருதவியாக இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன். நூலினுடைய விவரம் பற்றி சகோதரி அவர்கள் சொன்னார். 1000ஆக 6 பாடல்கள், அதற்கு பிறகு அளவையிலே பரப்பக்கூடிய பகுதி, அதற்கு பிறகு பதி இலக்கணம் என்பதாக நூல் நகர்ந்து செல்கிறது. அதற்கு அடுத்ததாக 2வது சூத்திரத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம். 2வது சூத்திரத்துக்குள்ளே முதல்வன் பசு பாசங்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று அவற்றை நடத்தும் முறைமையை தொகுத்து கூறுகிறார் முதல் பாடலிலே. அதற்கு பிறகு அந்த முதல்வன் உலகுயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் முறைமையை உவமை முகத்தால் விளங்கப்படுத்துகிறார். அதற்கு 2 பாடல்களை வைத்து எப்படி அகரம் என்கின்ற அந்த எழுத்து மற்ற எழுத்துக்களோடு ஒன்றாயும் வேறாயும் கலந்து இருக்கிறதோ அப்படித்தான் இறைவன் கலந்திருக்கிறான் என்ற பகுதியை எடுத்துச் சொல்கிறார். அதற்கு பிறகு ஒருவனை பெயர் சொல்லி அழைத்ததும் அந்த பெயரை வைத்து கொண்ட அந்த உயிர் தன்னைத்தான் அழைப்பதாக நினைத்து திரும்பி பார்க்கிறது. ஆகவே இந்த உடம்போடு உயிர் கலந்து நிற்கிற தன்மையை வைத்து கொண்டும் அந்த அத்துவிதத்தன்மையை விளக்கம் செய்கிறார். அதற்கு பிறகு 2ஆம் அதிகரணத்துக்குள்ளே நுழைகிறோம். அது வினைப்பயன்கள் பற்றி சொல்லத் தொடங்குகிறது. இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமையை முதலிலே தொகுத்து கூறுகிறார். அதற்கு பிறகு இன்ப துன்பங்கள் இயல்பு இல்லை, அவற்றுக்கு காரணம் இருவினை என்பதை விளங்கப்படுத்துகிறார்.
ஏனென்றால் தத்துவவாதிகளிலே ஒரு சாரார் இன்பமும் துன்பமும் நம் முயற்சியால் கிட்டுவனவே அன்றி அவை தானாக நம்மிடம் வந்து சேருவது இல்லை, வினைப்பையினாலே வந்து சேருவதில்லை என்ற கருத்து இருக்கிறபடியால் அதை மறுத்து காட்டுகிறார். இன்ப துன்பங்கள் இயல்பில்லை, அவற்றுக்கு காரணம் இருவினையே என்பதை அடுத்த 2 பாடல்கள் சொல்கிறது. அதற்கு பிறகு இன்ப துன்பங்களுக்கு காரணம் இருவினைதான், முயற்சி அன்று என்பதை அடுத்து சொல்வதாக அடுத்த பாடல் அமைகிறது. அடுத்த 2 பாடல்கள் அமைகிறது. அதற்கு பிறகு உயிர்கள் வினைப்பயனை அனுபவிப்பதற்கு பிறந்து இறந்து வரும் என்ற செய்தியை அடுத்த பாடலிலே சொல்லுகிறார். பிறவி என்பது வினை அனுபவத்திற்காக நமக்கு கிடைக்கின்றது என்பதை சொல்லுகிறார். அதற்கு பிறகு உடலும் கண்மமும், கண்மத்தினாலே உடலும் உடலினாலே பிறகு கண்மமும் சேர்ந்து வருவதனாலே அது பிறவாக அனாதி என்று சொல்லப்படுவதை விளங்கப்படுத்துகிறார். 101வது பாடலிலே இருவினை விளையும் முறைமை சொல்லுகிறார். வினைகள் 3 வகையாக நம்மை வந்து சார்கிறது. அதிலே ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம் என்று 3 வகையாக வினைகள் நம்மை சாருகின்றன. அதிலே ஆகாமியம் என்பது தன்முனைப்போடு நாம் செய்கிற வினைகள் எல்லாம் ஆகாமிய வினைகளாக நம்மையே வந்து சாருகின்றன. அதிலே நல்வினை தீவினை என்கின்றவை பாவ புண்ணியங்களாக நம்முடைய ஆன்மாவிலே பதிவாகி பிறகு நம் அனுபவத்திற்கு வருகிறது. அப்படி வருகிற பொழுது அது பிராரத்துவம் என்று சொல்லப்படுகிறது என்று இந்த ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம் என்ற 3ஐயும் விளக்கம் செய்கின்றார். அதை பிறகு உவமை முகத்தால் விளங்கப்படுத்துவதோடு 102 பாடல்கள் நாங்கள் படித்து முடித்திருக்கிறோம். இனி நாங்கள் இன்றைக்கு 103வது பாடலிலே இருந்து படிக்க வேண்டும். வழக்கம் போல விநாயக வணக்கம் முதலியவற்றை சொல்லிவிட்டு நாம் விட்ட இடத்திலே இருந்து இன்றைய பாடத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயகர் வணக்கம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறைதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் எண் 103. பாடல் தலைப்பு வினைப்பயனை முதல்வனே தருவன், இருவினைகளையும் ஏற்று பயன் கொடுப்பவன் முதல்வனே. பாடல். இதம் அகிதங்கள் என்பது இகல் மனம் வாக்கு காயத்து, இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், அகிதம் மற்ற அது செய்யாமை. இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டிங்கு இதம் அகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவன் நன்றே. பாடலிலே அவர்கள் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், வினைப்பயன்கள் உயிர்களை தானாக சாரும் என்ற கருத்தோடு சில பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த கருத்து இல்லை. வினைப்பயனை, உயிர்கள் செய்கிற வினைப்பயனை முதல்வனே ஏற்று பிறகு அவனே அதனுடைய பயனை, இருவினை பயன்களையும் உயிருக்கு கொடுக்கிறான் என்கின்ற செய்தியைத்தான் இந்த பாடலிலே சொல்ல வருகிறார். மீண்டும் ஒரு தரம் பாடலை படித்து பொருளை வாசிக்கலாம். இதம் அகிதங்கள் என்பது இகல் மனம் வாக்கு காயத்து, இதம் உயிர்க்கு உறுதி செய்தல், அகிதம் மற்ற அது செய்யாமை. இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டிங்கு இதம் அகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவன் நன்றே. பொருளுரை. இதம் அகிதங்கள் என்பது இதம் அகிதம் என்று சொல்லப்படும் இரண்டும் இகல் மனம் வாக்கு காயத்து, மாறுபட்ட மனத்தின் நினைவாலும் வாக்கின் செயலாலும் காயத்தின் தொழிலாலும் வருவதாம்.
நல்வினை தீவினை என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் 3 வகையாக நம்மால் செய்யப்படுகின்றன. நம்முடைய செயல்கள் 3 விதமாக நடக்கின்றன. ஒன்று நம் உடல் சார்ந்து நடக்கிற இயக்கங்கள், அடுத்தது நம்முடைய வாக்கு சார்ந்து நடக்கிற இயக்கங்கள், அடுத்தது நம்முடைய மனம் சார்ந்து செய்கிற இயக்கங்கள். அந்த 3 இயக்கங்களும் நம்மை பாதிப்பவைதான். அதனால்தான் திரிகரண சுத்தி வேண்டும் என்று நம்பியவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் மனதாலே செய்கிற வினைக்கும் பயனுண்டு, அதை நாம் மறந்து போகக்கூடாது. அதுபோல நாம் வாக்காலே செய்கிற பொழுது வாக்கினாலே மற்றவர்களை மகிழ்விக்கிறோம், அதே போல மற்றவர்களை துன்பப்படுத்துகிறோம். ஆகவே வாக்கினுடைய செயலுக்கான பயனும் நமக்கு விளையும். அதுபோல நம்முடைய உடல் சார்ந்த செயற்பாடுகளாலேயும் மற்றவர்களை மகிழ்விக்கவும் துன்பப்படுத்துகிறவும் செய்கிறோம். ஆகவே இந்த 3 நல்வினை தீவினை நம்முடைய 3 பகுதியினாலே நடைபெறுகிறது. இந்த 3ஐயும் நாம் அந்த வினைப்பயனாகவே கொள்ள வேண்டும். திருப்பி அந்த பகுதியை வாசிட்டு மேல பொங்கல். இதம் அகிதங்கள் என்பது இகல் மனம் வாக்கு காயத்து. இதம் அகிதம் என்று சொல்லப்படும் இரண்டும் மாறுபட்ட மனத்தின் நினைவாலும் வாக்கின் செயலாலும் காயத்தின் தொழிலாலும் வருவதாம். இதம் உயிர்க்கு உறுதி செய்தல். அவற்றுள் இதமாவது மனம் வாக்கு காயங்களினால் உயிர்க்கு நன்மை செய்தல். நல்வினை என்பதை இதமென்றும் தீவினை என்பதை அகிதம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த 3 நாளும் நல்வினை செய்கிற பொழுது, மனதாலே வாக்காலே காயத்தாலே நல்வினை செய்கிற பொழுது அந்த நல்வினையும் பிறவிக்கு காரணமாகிறது. அதுபோல தீவினை செய்கிற பொழுது அதுவும் பிறவிக்கு காரணமாகிறது. என்ன ஒரு வித்தியாசம் என்றால், நல்வினை செய்கிற பொழுது அந்த நல்வினையினாலே வருகிற பிறவிகள் நம்முடைய உயிர்க்கு உறுதி செய்வனவாக அமையும். அது ஏனென்றால் அது மெல்ல மெல்ல அது பிறவியை தந்தாலும் கூட மெல்ல மெல்ல உயர்வு நோக்கி நம்மை நகர்த்தி நம்மை காப்பது. அதனால்தான் அது உயிருக்கு உறுதி செய்வது என்று கருதுகிறார்கள். தீவினை நம்மை கீழிறக்கி கொண்டு போகும். மேலும் மனித பிறவியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு முதலியவற்றை பயன்படுத்தாமல் நாங்கள் செய்கிற தீவினைகள் இன்னும் கீழ் நோக்கிய பிறவிகளுக்கு நாம் செல்வதற்கு காரணமாகும் என்றபடியால் தான் இந்த 2ஐயும் அப்படி பிரிக்கிறார்கள். படிங்கள் கடைசி வரியை. இதம் உயிர்க்கு உறுதி செய்தல். அவற்றுள் இதமாவது மனம் வாக்கு காயங்களினால் உயிர்க்கு நன்மை செய்தல். அகிதம் அது செய்யாமை. அகிதமாவது அங்கனம் நன்மை செய்யாது தீமை செய்தலாம். நாங்கள் தீவினை செய்கிறோம், பலதரமாக நாம் அதை படித்திருக்கிறோம். இந்த நாளைக்கு என்றபடியால் சொல்லுகிறேன். நல்வினையும் செய்கிறோம், தீவினையும் செய்கிறோம். அப்படி நாம் செய்கிற நல்வினை தீவினைகள் பாவ புண்ணியமாக பதியப்பட்டு இன்ப துன்பமாக இன்னொரு பிறவியிலே நமக்கு வெளிவரும். இதுதான் அந்த ஒழுங்கு. மனம் வாக்கு காயத்தினாலே செய்கிற நல்வினையோ தீவினையோ இன்ப துன்பமாக நம்முடைய இன்ப துன்பமாக இல்ல பாவ புண்ணியமாக நம்முடைய ஆத்மா புத்தி தத்துவத்திலே பதிவாகி அதற்கு பிறகு வரக்கூடிய ஏதோ ஒரு பிறவியில், நேரடியாக அந்த பிறவி என்றும் சொல்ல முடியாது, அடுத்த பிறவி என்றும் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பிறவியில் நம்மை தாக்குகின்றன. இதுதான் அந்த அடிப்படை உண்மை. அதை வைத்துக் கொண்டுதான் இதை சொல்லுகிறார்கள். அகிதமாவது அங்கனம் நன்மை செய்யாது தீமை செய்தலாம். இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இதம் அகிதங்களாகிய அவ்விரண்டினையும் முதல்வனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவன். இங்கே அந்த இதம் அகிதங்களுக்கு ஏற்ப அவற்றின் பயனாக இன்ப துன்பங்களை கொடுப்பன். வினையிலே இறைவனுக்கு வேலை ஒன்றும் இல்லை. அந்தந்த ஆன்மா
செய்கிற வினை, அது திரிகரணங்களாலும் செய்கிற வினை அந்த ஆன்மாவைத்தான் சாரும். அதிலே இறைவனுக்கு அந்த வினை தொடர்பிலே ஒரு வேலையும் இல்லை. ஆனால் அவன் என்ன செய்வான் என்றால், அவர் இந்த உயிர்கள் செய்கிற வினையை தான் ஏற்றுக்கொண்டு அதனுடைய பயனை இந்த உயிர்களுக்கு பொருத்துவான். ஏனென்றால் வினைகள் சடங்கள், அதுக்கு அறிவில்லை. வினை அது தானாக ஒரு உயிரை பொருந்துகிற வாய்ப்பு இல்லை. அதனாலதான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், வினை என்பது நல்வினையோ தீவினையோ செய்கிற பொழுது அதனாலே வருகிற பாவ புண்ணியங்கள் இவை எல்லாம் தானாக உயிரை சார வேண்டுமானால் அவற்றுக்கு அறிவு இருக்க வேண்டும். அவற்றுக்கு அறிவில்லை. ஆகவே இறைவன் என்ன செய்கிறான், அவற்றை வாங்குகிறான். வாங்கி அந்த நல்வினை கேட்பவும் தீவினை கேட்பவுமான பிறவிகளை கொடுத்து, இன்ப துன்பங்களை கொடுத்து அவற்றை சமப்படுத்துகிறான். அந்த வினையை கழிய செய்கிறான். இதைத்தான் இவர்கள் சொல்கிறார்கள். இதம் மகிதங்கள் எல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் மகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவன். இதம் மகிதங்களாகிய அவ்விரண்டினையும் முதல்வனை ஏற்றுக்கொண்டு இங்கே அந்த இதம் அகிதங்களுக்கு ஏற்ப அவற்றின் பயனாக இன்ப துன்பங்களை கொடுப்பன். குறிப்புரை: இறைவனை ஏற்றுக்கொண்டு கொடுக்கிறான். நம் வாழ்க்கையிலே எத்தனையோ அனுபவங்களூடாக இந்த உண்மையை நாங்கள் உணர்கிறோம். நாம் செய்கிற அதனாலேதான் நாங்கள் நம்முடைய அறநூல்கள் எல்லாம் நல்வினை செய்யும்படியாக நம்மை தூண்டுகின்றன. காரணம் என்னவென்றால், தீவினை செய்தால் துன்பம் அனுபவிக்க வேண்டியே வரும். அது தவிர்க்க முடியாது. இந்த பிறவியிலே நாம் துன்பம் அனுபவிக்கிற பொழுதே என்ன நினைக்கிறோம், இதிலிருந்து விடுபட முடியாதா, இறைவனை நமக்கு கருணை செய்யக்கூடாது என்றெல்லாம் வழக்கு வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அதிலே இறைவன் தலையிட முடியாது. நாம் செய்த வினையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகவே இறைவன் நாம் துன்பங்களை அனுபவிக்க கூடாது என்று கருதுவோமானால் தீவினைகள் செய்யக்கூடாது. தீவினையை செய்தால் அது பாவமாக பதிவாகி என்றோ நம்மை தாக்கி வருத்தும். இந்த உண்மையை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வினை செயல்கள், இந்த வினையினுடைய செயற்பாடுதான் நம்மை இயக்குகிறது. நேற்று முன்தினம் நடந்த அந்த விமான விபத்தை பற்றி படிக்கிற பொழுதும் ஆச்சரியப்படுகிறோம். கட்டாயமாக வேண்டும் என்று சண்டை பிடித்து கூட முடியாமல் ஒரு பெண்மணி தப்பி இருக்கிறாள். இன்னும் அவ்வளவு பேரிலே ஒருவர் உயிர் தப்பி இருக்கிறார். மற்ற அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வினைதான் காரணம் என்கிறார்கள். அதை பின்னாலே அது விளக்கமாக சொல்லப்படும் தொகுப்பு வினை என்பார்கள். அதாவது இவ்வளவு உயிர்களுக்கும் ஒரே வினையாக தீர்க்கப்பட்டிருந்ததா என்றால், ஒரே வினை தீர்க்கப்பட்ட உயிர்களை ஒரே இடத்துக்கு இறைவன் அனுப்பி வைப்பான். அதாவது இந்த முருக்க மரங்களிலே மயிர்கொட்டி என்ற ஒரு பூச்சி வரும். அது இப்படி படர்ந்து கிடக்கும். அது மேலே பட்டால் நமக்கு கடிக்கும். அந்த மயிர்கொட்டி வீட்டுகளிலே அந்த மரங்களிலே விடுத்து விட்டால் என்ன செய்வார்கள், தீப்பந்தம் கொளுத்தி அவ்வளத்தையும் எரிப்பார்கள். அது அப்பொழுது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், அவ்வளவு உயிர்களுக்குமான வினையை இறைவன் ஒரு இடத்திலே முடியும்படியாக செய்து வைத்திருப்பான். அப்படி செய்து வைக்கிற பொழுது அந்த வினை தொகுப்பு வினையாக நம்மை தாக்கும். அதுபோல தொகுப்பு வினையாக இன்பமும் நம்மை தாக்கும். ஞானசம்பந்தருக்கு திருக்கல்யாணம் நடக்க போகிறது. அந்த கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் முத்தி அடைந்தார்கள் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அத்தனை பேருக்கும் முத்தி கொடுக்கப்பட்டது. நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, திருமணங்களுக்கு வருகிறவர்களுக்கு ஒரு பையிலே தேங்காய் எலுமிச்சம்பழம் போட்டு கொடுப்பது வழக்கம். ஞானசம்பந்தர் கல்யாண வீட்டுக்கு வந்தவர்களுக்கு அந்த பையிலே முத்தி போட்டு இறைவன் கொடுக்கும்படியான ஒழுங்கு செய்திருந்தான். எல்லாருக்கும் முத்தி கிடைத்திருந்தது. இப்போ அன்றைக்கு கூட அந்த கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாது என்று யாராவது 1-2 பேர் கோபத்தோடு நின்றிருப்பார்கள். 1-2 பேருக்கு போக வசதி இல்லாமல் நின்றிருப்பார்கள். அப்படியானால் என்ன என்றால், அந்த நல்வினை தொகுப்பு வினையாக வருகிற பொழுது அதை அனுபவிக்கிற பயன் அவர்களுக்கு இல்லை. அது மாதிரிதான் நேற்று பிள்ளைங்களே ஏற முடியாமல் போன பெண்மணிக்கு அந்த தீவினை அனுபவிக்கிற பயன் இல்லை.
ஆகவே இதெல்லாம் யாரோ ஒரு அறிவு சார்ந்த ஒருவர் நமக்கு ஆன்மாக்களுக்கு கூட்டி வைக்கிறார் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படியுங்கள். குறிப்புரை. முதல் குறிப்பு, இதம் அகிதங்கள் என்பது இகல் மனம் வாக்கு காயத்து. மனத்தின் நினைவால் உண்டாகும் இதங்கள் அருள் உடைமை, பொறை, பிறர் பொருள் விரும்பாமை, செய்நன்றி மறவாமை, வஞ்சகம் இன்மை, நடுநிலை நிற்றல், அபிமானம் பேணல், அழுக்காறு இன்மை, அவா அறுக்கை, பிறர் துயர் கண்டு இரங்கல் முதலியன. அதாவது இன்னதுதான் இதம் அகிதம் என்று சொல்லுகிறார். இந்த இதம் என்பது என்ன, அகிதம் என்பது என்னவென்றால், நாம் அறநூல்களிலே படிக்கிற விஷயங்களை தொகுத்து எடுத்து காட்டுகிறார். அதாவது விதித்தன செய்தல், விலக்கியன ஒழித்தல். விதித்தன செய்தால் அது இதம் என்பதற்குள்ளே வரும். விலக்கியன ஒழித்தாலும் அது இதம் என்பதற்குள்ளே வரும். விதித்தனை செய்யாத போது அது அகிதமாகும், விலக்கியன ஒழியாத போதும் அது அகிதமாகும். இவற்றினுடைய பயனைத்தான் இங்கே எடுத்து காட்டுகிறார். படியுங்கள். மனத்தின் நினைவால் உண்டாகும் இதங்கள் அருளுடைமை, பொறை, பிறர் பொருள் விரும்பாமை, செய்நன்றி மறவாமை, வஞ்சகம் இன்மை, நடுநிலை நிற்றல், அபிமானம் பேணல், அழுக்காறு இன்மை, அவாவருக்கை, பிறர் துயர் கண்டு இரங்கல் முதலியன. முதலியன என்ற வார்த்தை போட்டிருக்கிற காரணத்தினாலே நாம் என்ன விளங்கி இவ்வளவுதான் என்று முடிவு பண்ணக்கூடாது. இப்படியாக சொல்லப்படுகிற அறங்கள் அனைத்தும் விதித்தன செய்யும், விலக்கின ஒழிக்கும் அறங்கள். ஆகவே இதிலே ஒன்றிரண்டை நமக்கு புரிவதற்காக எடுத்து காட்டியிருக்கிறார். மற்றைய அறங்களும் அப்படித்தான். செய் என்பவற்றை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பவற்றை செய்யக்கூடாது. இதற்கு மாறுபட்டு நடக்கிற பொழுது, உடன்பட்டு நடக்கிற பொழுது இதமும், மாறுபட்டு நடக்கிற பொழுது அகிதமும் நமக்கு ஏற்படும் என்பதை உணர்த்துகிறார். அடுத்து, வாக்கினால் உண்டாகும் இதங்கள் தர்மம் போதித்தல், புறம் கூறாமை, உண்மை பேசுதல், இனியன சொல்லுதல், கடுஞ்சொல் விலக்கல், வேதாகமங்களை ஓதல் முதலியன. அப்போ இப்பொழுது நாங்கள் இந்த ஒரு மனத்தியாலமும் நமக்கு இதங்கள் வாக்கினாலே உண்டாக்கி கொள்கிறோம். வேதாகமங்களினுடைய சாரத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் வாக்கினால் உண்டாகும் மற்றவற்றை சொல்லுகிறார். தர்மம் போதித்தல், அப்ப நாங்க திருக்குறள் படிக்கிறோம். ஆகவே அதிலே எங்களுக்கு ஒரு பகுதி புண்ணியம் வருகிறது. இப்பொழுது வேதாகமங்களை படிக்கிறோம், அதனுடைய புண்ணியம் வருகிறது. அது மட்டும் அல்லாமல் அதனால் வரக்கூடிய தீமை, புறங்கூறுதல், உண்மை பொய் பேசுதல், இவற்றை தவிர்த்து நடத்தல். நூல்களை படிப்பதனுடைய பயன் பல பேர் சொல்லுகிறார்கள். சித்தாந்தம், தத்துவ நூல்கள் எல்லாம் இப்புறவிக்கு பயன் செய்யாது என்கிறார்கள். இவையெல்லாம் அடுத்த பிறவிக்கு பயன் செய்கிறது. அது செய்யுமோ செய்யாதோ தெரியாது, இதை படித்து மெனக்கெடுகிறார்களே என்கிறார்கள் சில பேர். இப்ப பாருங்கள், இந்த பகுதி படிக்கிற பொழுது நாங்கள் மனதாலே பிழை செய்யக்கூடாது, உடலாலே பிழை செய்யக்கூடாது, வாக்காலே பிழை செய்யக்கூடாது என்று படிக்கிற பொழுது அது இப்புறவியிலேயே நம்மை சுத்தப்படுத்துகிற விஷயமாக ஆகிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாக்கினால் உண்டாகும் இதங்கள் தர்மம் போதித்தல், புறங்கூறாமை, உண்மை பேசுதல், இனியன சொல்லுதல், கடுஞ்சொல் விலக்கல், வேதாகமங்களை ஓதல் முதலியன. இவைக்கு மாறாயின அகிதங்கள். மூன்றாவது, காயத்தினால் செய்யப்படும் இதங்கள் அரிய தவங்களை செய்தல், பூசைகள் ஓமங்கள் செய்தல், பகுத்து உண்ணல், நந்தவனம் சோலைகள் உண்டாக்குதல், பிறர்மனை விழையாமை, குளம் தோண்டல், கூவல் தோண்டல், ஆதுலர் சாலை, வித்யாசாலை, திருக்கோயில் மடம் கட்டுவித்தல் முதலியன. இவைக்கு மாறாயின அகிதங்கள். இதிலே படிக்கிற பொழுதும் நாங்கள் உலகியலாக பயன் செய்கிற விஷயங்களை எடுத்து சொல்லுகிறார். காயத்தினால் செய்யப்படும் இதங்கள் என்கிற பொழுது அரிய தவங்களை செய்தல். இது பாருங்கள், ஒன்று படித்து அறிவினாலே வருவது,
இப்படி செய்தால் புண்ணியம் என்று தெரிந்து கொண்டு செய்வது. இன்னொன்று, பிறந்த அந்த சந்ததியின் தொடர்பினாலேயும் நமக்கு இது கிடைக்கும். அதை நான் நினைக்கிறது உண்டு. இந்த பிராமணர்களுக்கான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டிலே இருப்பது தெரியும், எங்களூர்லே அது ரொம்ப குறைவு. அவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்று நான் நினைக்கிறதிலே ஒன்று, இதையெல்லாம் படித்து அவர்கள் இதை செய்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லா பிராமணர்களும் இப்படி எல்லாம் படித்துத்தான் இந்த பாரிய தவங்களை செய்ய வேண்டும் என்பது இல்லை. பாரம்பரியமாக செய்து வந்தாலே, ஒரு குடும்பத்திலே பாட்டன் செய்து அப்பன் செய்து வந்தாலே அது தானாக வருகிறது. அந்த புண்ணியம் குறித்த பிறவியிலே பிறக்கிறதுனாலேயே வந்து சேர்ந்து விடுகிறது. அது சில பேருக்கு அப்படி ஒரு பிறவி பயனாலே வருகிற மாமிசம் புண்ண உண்ணாமை, அது அந்த 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 பிறவியிலே பிறந்ததற்கு வருகிறது. அந்த பிறவியிலே பிறந்தும் இந்த பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதை இரட்டிப்பான பயனை அனுபவிப்பார்கள் என்பதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆகவே காயத்தினால் செய்யப்படும் விதங்கள், அரிய தவங்களை செய்தல், பூசைகள், ஓமங்கள் செய்தல், பகுத்து உண்ணல், இது திருவள்ளுவர் வகுத்து நமக்கு கட்டாயமாக சொல்லுகிறார். கிடைக்கிற உணவை நீ தனியே உனக்காக வைத்துக் கொண்டு உண்ணாதே, மற்ற உயிர்களுக்கு ஒரு பகுதியாவது கொடு. எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்கு திருமூலர் சொல்லித் தருகிற வழி அதுதான். அவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு கை அருகு, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஆகவே சமய நூல்கள் தனியே ஏதோ ஒரு நேரை முத்திக்க வழி இல்லை, உலகியல் வாழ்க்கையினுடைய வெற்றியையும் நமக்கு சொல்லித்தரத்தான் செய்கின்றன. ஆகவே பகுத்துண்ணல், நந்தவனம் சோலைகள் உண்டாக்கல், இதெல்லாம் சமூக அக்கறை உள்ளவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். 10 பூமரங்களை நட்டு வைத்தோமானால் அதுல புண்ணியம் வருகிறது. அதை மறந்து போகாதீர்கள். நாங்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் அழித்துவிட்டு நாம் மட்டும் வாழ வேண்டும் என்று கான்கிரீட் நந்தவனங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒருவருக்கும் பயனில்லை. 10 பூக்கண்டுகளை நட்டுவிட்டால், பூமரங்களை நட்டுவிட்டால் மலர்கள் வரும், சிரிக்கும், நம்மை பார்த்து அது சிரிக்கும், அதிலே இருந்து நல்ல காற்று உண்டாகும். ஆகவே இதுவும் நமக்கு இதமளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்பதை உடலாலே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். அதுல பாருங்கள், சமூகத்தோடு தொடர்புபட்டதாக அவர் சொல்லுகிறது. பிறருடைய அமையான குளம் தோண்டுதல், நந்தவனம் அமைத்தல், மற்றது கூவல் தோண்டல். கூவல் என்பது கிணறு, கிணறுகளை கிண்டி விடுதல், அதெல்லாம் இன்றைக்கு நாம் செய்யாமல் விட்டு பலகாலமாகிவிட்ட விஷயங்கள். ஆதுலர் சாலை, ஆதுலர் சாலை என்றால் என்ன? ஹாஸ்பிடல் கட்டுறது, மருத்துவமனை, நோயாளிகளுக்கான விஷயங்கள், நோயாளிகளை பாதுகாக்கிற விஷயங்கள், கல்விச்சாலை, வித்தியாசாலை, திருக்கோயில், மடம் கட்டுதல் முதலியன. இந்த திருக்கோயில் கட்டுவதும் புண்ணியமா என்று சில பேர் கேட்பார்கள். நாங்கள் கோயில் கட்டுகிற பொழுது கம்பன் கழகத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தர்க்கம் இருந்தது, கோயில் எல்லாம் நாம் கட்டி மெனக்கிட வேண்டுமா என்று. ஆனால் இந்த கோயில் கட்டிய பிறகு நான் உணர்ந்த ஒன்று, நான் இதுவரை செய்த புண்ணிய காரியங்களுக்குள்ளே பெரிய புண்ணிய காரியமாக அதுதான் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் இந்த கோயிலை பார்ப்பதற்காக இந்த சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தால், தங்கள் பாரத்தை அவர்கள் இறக்கி வைக்கிற அந்த தன்மையை பார்க்கிற பொழுது நெஞ்சு உருகும். அவர்களுக்கு நாம் பார்ப்பது தெரியாது. இளைஞர், வயதானவர்கள் என்று மட்டும் நினைக்காதீர்கள். இளைஞர்கள் அவர்கள் அந்த கட்சியிலே இறைவனை கண்டு தங்கள் பாரத்தை ஒப்படைக்கிற பொழுது அவர்கள் காட்டுகிற அந்த மெய்ப்பாடுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது கண்ணீர் வருகிற மாதிரி தான் இருக்கும். 80 வயது கிழவிகள் முழங்காலே நடந்து கோயிலை சுற்றி வருகிறார்கள். அப்போ இது இந்த இடம் ஒரு
ஒரு ஒரு ஒரு பொது நன்மை பயன்படுத்துகிற வேற எதை செய்திருந்தாலும் கூட உயிர்கள் தங்கள் பாவத்தை இறக்கி வைக்கிற புண்ணியம் என்பது பெரிய புண்ணியம். அதற்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுப்பது என்பது பெரிய புண்ணியம். அதனாலேதான் நம் பெரியவர்கள் ஊராக கோயில் கட்டினார்கள். ஒரு கோயில் கட்டினால் அந்த கோயிலே மணி ஓசை கேட்கிறது, கோயிலே அபிஷேகங்கள் நடக்கிறது, கோயிலே யாகங்கள் நடக்கிறது. ஒரு கோயில் என்றால் ஒன்றுதான் நடந்திருக்கும். இப்போ இந்த தர்க்கக்காரர்களுடைய பதிலே ஒன்று, ஊருக்கு ஒரு கோயில் போதாதா என்பது கேட்கிறார்கள். அப்படி அல்ல. எப்படி கல்வி சாலைகள் முக்கியமோ அதுபோல இப்படிப்பட்ட ஆலயங்களிலே நடக்கிற புண்ணிய காரியங்கள், ஊருக்கு 10 கோயில் இருந்தால் 10 இடத்திலே அது நடக்கும், இல்லாட்டி ஒரு இடத்திலே தான் நடக்கும். அந்த மந்திர ஓசை 10 இடத்திலே கேட்கும், மணி ஓசை 10 இடத்திலே கேட்கும். அதனால்தான் நம் பெரியவர்கள் ஊரெல்லாம் கோயில் கட்டினார்கள். ஆகவே இந்த கோயில் கட்டுதலையும் இந்த நல்ல உடம்பாலே செய்யக்கூடிய நல்வினிகளை சேர்த்துக் கொள்கிறார்கள். திருக்கோயில்கள், மடங்கள் கட்டுவித்தல் முதலியன இவைக்கு மாறாயின ஆயுதங்கள். இவ்வளத்தையும் செய்வது இதம், மாறானதை செய்வது இத. கோயில் கட்ட மாட்டான், கட்ட விடவும் மாட்டான். சில பேர் ஒரு பூந்தோட்டம் போட மாட்டான், போட்டால் விடவும் மாட்டான். அதையெல்லாம் இது தேவையில்லாத விஷயங்கள் என்று வெட்டி தள்ளி விட்டு இருப்பான். இதெல்லாம் ஆயுதங்கள் என்ற வரிசைக்குள்ளே சேரும் என்கிறார்கள். 2ஆம் குறிப்பு, உறுதி செய்தல், நன்மை செய்தல். உறுதி என்றால் நன்மை. பாடலிலே வருகிற ஒரு இடத்திலே எங்கேயோ, நான் அதை கவனிக்கவில்லை, நீங்கள் கவனித்து பாருங்கள். பிறகு இதம் உயிர்க்கு உறுதி செய்தல் என்பது என்னவென்றால் உயிருக்கு நன்மை செய்வதைத்தான் இங்கே உறுதி செய்தல் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறார். பொழிப்புரை. உயிர்களுக்கு நன்மை செய்தல் இதம், தீமை செய்தல் அகிதம். அவ்விரண்டினையும் அறியவல்ல முதல்வனே அவற்றிற்கு ஏற்ப இன்ப துன்பங்களாகிய பயனை தருவன். விளங்கு. இது பாருங்கள், புத்திக்காக படிக்கிற படிப்பல்ல, நமக்காக படிக்கிற, ஆன்மாவுக்காக படிக்கிற படிப்பு. நன்மை தீமையை இங்கே செய்துவிட்டு எனக்கே நன்மை தீமை வர வேண்டும் என்று கேட்கிற கேள்வியை போல மூடக்கல்வி ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தராசை பிடித்து கொண்டிருக்கிறவன் ரொம்ப நடுநிலையானவன். இறைவன் தான் நம்முடைய தராசை பிடித்திருக்கிறான். நீ செய்கிற நன்மை தீமைகளை அவன்தான் போட்டு நிறுத்து. அதற்குரிய பயனை அவன் கடைசி வரை நடுநிலை தவற மாட்டான். ஆகவே அவன்தான் தந்து சேர்ப்பான், உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். ஆகவே அதில் இருந்து தப்பலாம் என்று எவரும் நினைக்க கூடாது. நான் நிறைய பாவங்கள் செய்துவிட்டு சில புண்ணியங்களை செய்து அந்த பாவங்களை கழுவலாம் என்று பல பேர் நினைக்கிறார்கள். பெரும் செல்வர்கள் எல்லாம் கோடிக்கணக்கிலே கொண்டு போய் பணத்தை உண்டியலிலே, கோயில் உண்டியலிலே போடுகிறார்கள். ஒரு பயனும் அது போடுவதற்குரிய பயன் இருக்கும், கட்டாயமாக உண்டியலிலே போடுகிற பயன் இருக்கும். அந்த பயன் நீங்க செய்த பாவ பயனை அழித்து விடாது. அது அதையும் அனுபவித்து பிறகு இதையும் அனுபவிக்க வேண்டி வரும். ஆகவே முடிந்த அளவு இன்பமான வாழ்க்கையை நோக்கி விரும்புகிறவர்கள் கட்டாயமாக பாவச் செயல்களை நம் அறிவுக்கு தெரிந்து செய்வதை தவிர்த்து விட வேண்டும். அப்படி செய்தால் இறைவன் நல்லதுக்குரிய பயனை தந்து நல்ல உறவிகளை நமக்கு தருவான். இதுதான் இங்கே நாம் தெரிந்து கொள்கிற உண்மை. பாடல் 103 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு வினைப்பயனை முதல்வனே தருவன், இருவினைகளையும் ஏற்று பயன் கொடுப்பவன் முதல்வனே. பாடல். இதம் அகிதங்கள் என்பது இகல் மனம் வாக்கு காயத்து, இதம் உயிர்க்கு உறுதி செய்தல் அகிதம் மற்ற அது செய்யாமை. இதம் அகிதங்கள் எல்லாம் இறைவனே ஏற்றுக்கொண்டு இங்கு இதம் அகிதத்தால் இன்ப துன்பங்கள் ஈவன் நன்றே. பொழிப்புரை. உயிர்களுக்கு நன்மை செய்தல் இதம், தீமை செய்தல் அகிதம். அவ்விரண்டினையும் அறியவல்ல முதல்வனே அவற்றிற்கு ஏற்ப இன்ப துன்பங்களாகிய பயனை தருவன். பாடல் எண் 104. கடந்த 1.5 மாதங்களாக நோயினாலே கடும் துன்பப்பட்டேன். எப்ப இதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன வழி என்று என்னென்னமோ செய்து பார்த்தோம். ஆனால்
அது அதுக்குரிய காலத்திலே தான் நம்மை விட்டு நீங்குகிறது. அப்ப என்ன தெரிகிறது? இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டி நான் இருக்கிறபடியால் நான் எங்கோ ஒரு இடத்திலே துன்பம் செய்திருக்கிறேன். அதுல இருந்து யாரும் எவரும் தப்ப முடியாது. அது திருவள்ளுவர் ஏதோ ஒரு குரல்ல ரொம்ப தெளிவாக சொல்லுவார். எனக்கு உடனே குரல் ஞாபகம் வரவில்லை. தெளிவாக சொல்லுவார் என்னவென்றால், பாவம் செய்தால் அந்த பாவத்தை அனுபவித்தேதான் ஆக வேண்டும். அது நம்மை விட்டு அது துன்பப்படுகிற பொழுதுதான் அந்த துன்பத்தினுடைய வேதனை தெரிகிறது. அந்த துன்பத்தினுடைய வேதனை தெரிகிறதுல இருந்து எப்படி தப்பலாம்? கடந்த 1.5 மாதங்களாக என்னாலே உணவுண்ண முடியவில்லை. நான் அதனாலே பட்ட துன்பம் என்பது ரொம்ப ரொம்ப கடும் துன்பப்பட்டேன். பசி என்ற ஒன்று வரவே இல்லை. அது பசி இல்லாவிட்டாலும் சாப்பிட்டு பார்ப்போம் என்று சாப்பிட்டு பார்த்தால் அது உணவை வாய்க்குள் வைத்தவுடனேயே அது அருவருக்கத்தக்கத ஒன்றாக இருந்தது. என்ன சாப்பாட்டை ரொம்ப விரும்புகிறவன் நான், எனக்கு இப்படி ஒரு கதி என்று அது மனநிலையை பாதிக்க அளவு கூட எனக்கு வந்து விடுமோ என்று நான் நினைத்தேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், கடந்த சில மாதங்களுக்கு முதல் உடம்பு மெலிய வேண்டும் என்று சில பேர் என்னை காணுகிற எல்லாரும் தருகிற அறிவுரையிலே அது ஒன்று, உடம்பு கூடி போயிட்டு குறையுங்கள் என்று. அதற்காக இப்பொழுது வைத்தியத்திலே, ஆங்கில வைத்தியத்திலே மருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். டயபெட்டிஸ்காரர்களுக்கு அந்த மருந்தை பாவித்தால் பசி வருவது குறைந்து போகும், அதோடு மருந்துகளை பாவிப்பது குறைத்துக் கொள்ளலாம் எல்லாரும் சொல்லுகிறார்களே என்று நானும் அதை சாப்பிட்டு பார்த்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே அந்த மருந்தை 3 பகுதிகளாக உண்ண வேண்டும். முதலிலே கொஞ்சம் குறைந்த அளவு, பிறகு கூடின அளவு, ஆகக்கூடின அளவு மருந்து பாவிக்கிற பொழுது எனக்கு உணவு உண்பதிலே இருக்கிற சிரமம் உணர்ந்து கொண்டு நான் அப்பதான் என் அறிவிக்கப்பட்டது, நான் இயற்கையை மீறி நடக்கிறேன். அதாவது பசியை வேண்டாம் வராமல் பண்ணுவதற்கு மருந்து என்பது இயற்கையை மீறின செயல். அது புத்திக்கப்படும் வரைக்கும் நான் அதை செய்துவிட்டு பிறகு அந்த மருந்தை நிப்பாட்டி விட்டேன். அப்ப இப்ப இந்த பசி வராத போதுதான் எனக்கு இந்த பசி வருதலினுடைய நன்மை என்ன என்று தெரிந்தது. பசி வராமலே இருப்பது போல ஒரு கொடுமை உலகத்திலே இல்லை. ஆகவே நான் நினைத்தேன், நான் செய்த பிழைக்கு கடவுள் எனக்கு கையோடு இந்த பிறவியிலேயே வினையை தீர்க்கப்பட்டும் என்று தண்டனை தந்திருக்கிறான் போல இருக்கிறது என்று நினைத்து கொண்டேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், வினைகளை செய்கிற பொழுது, தீவினைகளை செய்கிற பொழுது அது ஒரு மற்ற உயிர்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. மற்ற உயிர்கள் என்றது அது மனிதர்ல இருந்து எறும்பு வரையும் அதே ஒரு நசிக்கிறது தானே, ஒரு மருந்து அளித்து விடுவதுதானே என்று அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் அந்த உயிர்கள் நம்மால் வருந்தித்தான் சாகின்றன. அப்படி வருந்துகிற பொழுது அந்த வருத்தத்தை கடவுள் பத்திரமாக பார்சல் பண்ணி வைத்து ஏதோ ஒரு உறவியில் அந்த பார்சல் நம்மிடம் வந்து சேரும்படி செய்வான். இந்த உண்மை தெரிந்தால், இந்த உண்மை தெரிந்து கொண்டால் அறத்தின்படி வாழ வேண்டும் என்ற நம்முடைய அறக்கொள்கையை நாம் இறுக பற்றி கொள்வோம். ஏனென்றால் மற்றவர்களுக்கு துன்பம் வரும், நமக்கு துன்பம் வரும் என்றால்தான் நமக்கு பயம் வரும். ஆகவே அந்த பயத்தை நோக்கியாவது, அச்சமே கீழ்களது ஆசாரம் என்றார் திருவள்ளுவர், பயம் நோக்கியாவது நன்மை செய்ய பழகுவோம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் அறநூல்களிலையும் அந்த விஷயங்களை படிக்கிறோம், தத்துவ நூல்களிலும் அந்த விஷயங்கள் சொல்லப்படுகின்றன என்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாடல் எண் 104. பாடல் தலைப்பு இருவினைகளையும் ஏற்றற்கு காரணம் கருணை, அவற்றின் பயன் அனுக்கிரக நிக்கிரகங்கள். இறைவன் 2 வினைகளையும் ஏற்றுக்கொள்கிறான். நாம் செய்கிற நல்வினை தீவினை, மனமொழிமைகளாலே நாம் செய்கிற நல்வினை தீவினை 2ஐயும் அவனுக்கு இதுல ஒரு தொடர்பும் இல்லை. அவன், நாங்கள் உலகத்திலே யாராவது ஒருவருடைய நன்மை தீமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கொள்வதும் இல்லை, ஏற்றுக்கொள்ள விரும்புவதும் இல்லை.
ஒரு சில நல்ல ஆத்மாக்கள் அதை செய்கின்றன. ஆனால் இறைவன் இத்தனை உயிர்கள் செய்கிற பாவ புண்ணியங்களையும் அவன் நல்வினை தீவினைகளையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு இன்னொரு பிறவிலே அதை திருப்பி கொடுத்து அந்த கடன் கழித்து அந்த உயிரை தூய்மை செய்கிறான். ஆகவே இந்த நல்வினை தீவினைகளையே இறைவன் ஏற்றுக்கொள்வது காரணம் கருணையே தவிர அவன் இந்த உயிர்கள் மேலே ஏதோ கோபம் கொண்டு உயிர்களை அவனும் வருத்துகிறானே. நாம் வருத்தினால் துன்பம் தானே வருகிறது. அப்படியானால் இறைவன் உயிர்கள் அத்தனையும் வருத்துகிறானே, அது சரியா என்று கேட்டால், அவன் நாம் செய்கிற நாம் வருத்துகிறோம் என்கிற பொழுது நாம் செய்த வினைகளினாலே வருந்துகிறோம். இறைவன் ஏற்றுக்கொள்கிறது என்கிற பொழுது அவன் தன் வினையை ஏற்றுக்கொள்ளவில்லை, உயிர்களுடைய வினையை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி ஏற்பதற்கு காரணம் கருணைதான் என்று சொல்ல வருகிறார். அவற்றின் பயன் அனுக்கிரக நிக்கிரகங்கள். பாடல். இறைவன் இங்கு ஏற்பது என்னை இதம் மகிதங்கள் எண்ணின் நிறைபரன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் நிலைமையாகும். அறம்மலி இதம் செய்வோருக்கு அனுக்கிரகத்தை செய்வன், மரம்மலி அகிதம் செய்யின் நிக்கிரகத்தை வைப்பன். எத்தனையாவது பாடல்? 104. திருப்பி படியுங்கள். இறைவன் இங்கு ஏற்பது என்னை இதம் மகிதங்கள் எண்ணின் நிறைபரன் உயிருக்கு வைத்த நேசத்தின் நிலைமை ஆகும். அறம்மலி இதம் செய்வோருக்கு அனுக்கிரகத்தை செய்வன், மரம்மலி அகிதம் செய்யின் நிக்கிரகத்தை வைப்பன். நல்லது செய்கிறவர்களுக்கு நல்லதை கொடுக்கிறான், தீயது செய்கிறவர்களுக்கு தீயதை கொடுக்கிறான். அதிலே அவனுடைய விருப்புக்கு ஒன்றும் இடமில்லை. நல்லதை செய்கிறவர்களுக்கு நல்லதை கொடுப்பதற்கு காரணம் தொடர்ந்து நல்லதை செய்து மென்மேலும் உயர்ந்து கொண்டு போவார்கள். தீயதை செய்கிறவர்களுக்கு தீமையை கொடுப்பதற்கு காரணம் இனிமேலாவது தீமை செய்யாமல் தப்பிக்கொள்வார்கள். ஆகவே இதிலே இறைவனுக்கான விருப்பம் என்ற ஒன்று வெறுப்பு இல்லை. அது கருணையினாலே, உயிர்கள் மேல் கொண்ட கருணையினாலே அதை செய்கிறான் என்பதை இந்த பாடல் சொல்ல போகிறது. இறைவன் பொருளுரை. இறைவன் இதம் அகிதங்கள் இங்கு ஏற்பது என்னை எனின், முதல்வன் ஆன்மாக்கள் செய்த நல்வினை தீவினைகளை இங்கனம் ஏற்றுக்கொள்ளுதற்கு காரணம் யாது எனின், நிறைபரன் எங்கும் வியாபகமாய் இருக்கும் அம்முதல்வன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் நிலைமையாகும். ஆன்மாக்கள் முத்தியடைதற் பொருட்டு அவர்கள் மேல் வைத்த கருணையின் தன்மையாகும். ஆதலால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய 2 விஷயம். நிறைபரன் எங்கும் நிறைந்திருக்கிறவன், உயிர்களுக்கு உயிராக இருப்பவன், உயிர்க்குயிராய் நிற்கிறவன் என்று படிக்கிறோம். அவன் அப்படியே உயிர்களுக்கு உயிராக நிற்கிறபடியால் உயிர்கள் செய்கிற வினையிலே இருந்து உயிர்களை மீட்டெடுப்பதற்கு கருணை செய்கிறான். அதுதான் அவன் இவற்றை இதம் செய்வதற்கான காரணம். மற்றும்படி வேற காரணங்கள் இல்லை என்கிறார்கள். நிறைபரன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் நிலைமையாகும். எங்கும் வியாபகமாயிருக்கும் அம்முதல்வன் ஆன்மாக்கள் முத்தியடைதற் பொருட்டு அவர்கள் மேல் வைத்த கருணையின் தன்மையாகும். ஆதலால் அறம்மலி இதம் செய்வோர்க்கு அனுக்கிரகத்தை செய்வன், புண்ணியமாய் மிகுந்த நல்வினை செய்வோருக்கு அருளை புரிவன், மரம்மலி அகிதம் செய்யின் நிக்கிரகத்தை வைப்பன், பாவமாய் மிகுந்த தீவினையை செய்வோருக்கு தண்டனையை செய்வன். பொழிப்புரை. முதல்வன் இதம் அகிதம் நான் ஒன்றும் சொல்லவில்லை. அதாவது புண்ணியம் செய்கிறவர்களுக்கு அனுகிரகம் செய்வான், பாவம் செய்கிறவர்களுக்கு நிகிரகம் செய்வான். ரெண்டுமே அவனுடைய விருப்பு வெறுப்பு தண்டிக்க வேணும் என்று இறைவனுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அந்த உயிர் வளர்ந்து முத்தியடைய வேண்டும் என்பதற்காக செய்கிறபடியால் அது அருட்செயல் என்று சொல்லப்படுகிறது. பொழிப்புரை. முதல்வன் இதம் மகிதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் உயிர்கள் முத்தியடைதற் பொருட்டு அவர்கள் மேல் வைத்த கருணையாம். இதம் செய்வோருக்கு அனுக்கிரகத்தையும் அகிதம் செய்வோருக்கு நிக்கிரகத்தையும் செய்வன். ஒரு வகுப்பிலே ஒரு ஆசிரியர் பாடத்தை நன்றாக படிக்கிற மாணவனை தட்டி கொடுப்பார். பாடவத்தை கவனிக்காமல் இருந்து பிழை செய்து கொண்டிருக்கிற மாணவனுக்கு அடிப்பார்.
இதிலே அடிப்பதிலே அவருக்கு மாணவன் மேலே வெறுப்பும் இல்லை, அவனை தட்டி கொடுப்பதிலே அவன் மேல் விருப்பும் இல்லை. ரெண்டு பேரும் பரீட்சையிலே சித்தி அடைய வேண்டும் என்பதுதான் அந்த ஆசிரியனுடைய நோக்கம். அதுபோல ஆண்டவனாகிய ஆசிரியன் உயிர்கள் முக்தி என்கின்ற பரீட்சையிலே சித்தி அடைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நன்மை செய்கிற பொழுது அவற்றுக்கு அனுகிரகம் செய்து, தீமை செய்கிற பொழுது நிக்கிரகம் செய்கிறான். இது கருணையின் வெளிப்பாடே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை சொல்லுகிறது. பாடல் 104 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு இரு வினைகளையும் ஏற்றற்கு காரணம் கருணை, அவற்றின் பயன் அனுக்கிரக நிக்கிரகங்கள். பாடல் இறைவன் இங்கு ஏற்பது என்னை இதம் மகிதங்கள் என்னின் நிறைவரன் உயிர்க்கு வைத்த நேசத்தின் நிலைமையாகும். அறம்மலி இதம் செய்வோருக்கு அனுக்கிரகத்தை செய்வன், மரம்மலி அகிதம் செய்யின் நிக்கிரகத்தை வைப்பன். பொழிப்புரை. முதல்வன் இதம் அகிதங்களை ஏற்றுக்கொள்ளுதற்கு காரணம் உயிர்கள் முத்தியடைதற் பொருட்டு அவர்கள் மேல் வைத்த கருணையாம். இதம் செய்வோருக்கு அனுக்கிரகத்தையும் அகிதம் செய்வோருக்கு நிக்கிரகத்தையும் செய்வன். அடுத்த பாட்டு போலங்களே. பாடல் எண் 105. பாடல் தலைப்பு அனுக்கிரக நிக்கிரகங்கள் இரண்டும் கருணையே. முதல் பாடல் சொன்னதையே இங்கேயும் அனுமதிக்கிறார். நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன், எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். பொருளுரை. ஈசன் பாடல்களை படிக்கிற பொழுதெல்லாம் வருகிற வியப்பு, இவ்வளவு கடுமையான விஷயத்தை ஒரு கவிதையாக ஆக்க முடிந்திருக்கிறதே. சும்மா விஷயங்களை படுவதே கஷ்டம். இதுகளை படித்த பிறகு என்னவென்றால் இப்போ வருகிற கவிதைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது போல ஆகிவிடுகிறது. இவ்வளவு விடய செறிவை ஒரு கவிதைக்குள்ளே ஏற்றுவதானால் இந்த விடயம் பற்றிய அறிவும் வேண்டும், கவிதை பற்றிய அறிவும் வேண்டும். அதை எவ்வளவு அழகாக செய்திருக்கிறார்கள் என்பதை இதை படிக்கிற பொழுதெல்லாம் நினைக்க வேண்டி இருக்கிறது. நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன், எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். பொருளுரை. ஈசன் நிக்கிரகங்கள் தானும் செய்வது, அனுக்கிரகம் செய்வது கருணை, அது நமக்கு புரிகிறது. அனுக்கிரகம் செய்கிற பொழுது கருணை செய்கிறான். நிக்கிரகம் எப்படி கருணையாகும் என்ற கேள்விக்குத்தான் பதில் சொல்லுகிறார் என்றால், எப்படியாவது ஒரு மாணவனை வாத்தியார் அடித்து முழங்கால நிக்க விட்டு வாங்குக்கு மேலே ஏற்றி செய்கிற முயற்சிகள் எல்லாம் அவையெல்லாம் நிக்கிரகங்களா என்று கேட்டால் இல்லை. அவையெல்லாம் எப்படியாவது இவனை பரீட்சையிலே சித்தியடைய பண்ண வேண்டும் என்கின்ற அனுக்கிரகமே. பார்வைக்கு அது நிக்கிரகம் போல தோன்றுமே தவிர உண்மையிலே அதனுடைய அடிப்படை அனுக்கிரகமே என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. பொருளுரை. ஈசன் நிக்கிரகங்கள் தானும் செய்வது, முதல்வன் அனுக்கிரகம் செய்தலே அன்றி அகிதம் செய்தவரை தண்டித்தலும், நேசத்தால் அவர்கள் மேல் வைத்த கருணையினாலாம். அக்கிரமத்தால் குற்றம் நீதி தவறி செய்யப்பட்ட குற்றங்களை அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி கண்டித்து நீக்கி அச்சம் உண்டாக செய்து இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன், இம்முறைப்படி இங்கே அறத்தை செய்வாயாக என உணர்த்துவன். அடிக்கிறது என்னத்துக்காக என்றால் இந்த பிழையை இனி செய்யாதே என்பதற்காகத்தான் அந்த அடி விடுகிறது. ஆகவே அதைத்தான் இங்கே சொல்ற, இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பான். மரம் இயற்றுகிறவனை திருத்துவதற்கு வழி மரத்தினாலே துன்பம் வரும் என்று காட்டினால் பிறகு அறத்தை அவன் தானாக செய்வான். அதைத்தான் இறைவன் செய்விக்கிறான் என்கிறார்.
இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன். இம்முறைப்படி இங்கே அறத்தை செய்வாயாக என உணர்த்துவன். எக்கிரமத்தினாலும் இறை செயல் என்றும் அருளே. எந்த முறையானும் முதல்வனது செயல் எப்பொழுதும் கருணையேயாம். அதாவது இறைவன் அனுக்கிரகம் செய்கிறான், அது கருணை. நிக்கிரகம் செய்கிறான், அது கருணை இல்லை என்று சொல்லுகிறவர்களை அவை எல்லாமே கருணைதான். அதாவது அறம் செய்கிறவனை ஊக்கப்படுத்துகிறான், மரம் செய்கிறவனை திருத்த நினைக்கிறான். அதனால்தான் இறைவன் கண்டிப்பதையும் மரக்கருணை என்று சொல்வார்கள் நம்முடைய சமயவாதிகள். இது அறக்கருணை, அது மரக்கருணை. ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இறைவனுக்கு உயிரை வருத்த வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அவன் பெருங்கருணையாளன். அவனே ஒரு உயிரை வருத்த போகிறான், அது திருந்தி உயர வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் நிகிரகம் செய்கிறான் என்பதை சொல்கிறான். பொழிப்புரை. அகிதம் செய்தாரை கண்டித்தல் நல்வழிப்படுத்த பொருட்டே ஆகலின் அதுவும் முதல்வனது கருணையேயாம். நிகிரகம் அனுக்கிரகம் ரெண்டும் கருணையின் வடிவே. உயிர்கள் அவையவை செய்கின்ற வினை பயனை அவையவையே அனுபவிக்க வேண்டும். அப்படி செய்கிற வினைகள் மனம், மொழி, வாக்கு என்ற மூன்றாலும் அமையும். அப்படி மூன்றாலும் அவை துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அவை பாவம் செய்கிற பொழுது தண்டித்து அவற்றை வழி திருத்தி சரியான வழியிலே அனுப்பி வைக்கிறான். ஆகவே அதுவும் அனுக்கிரகம்தான் என்று சொல்லப்படுகிறது. பாடல் 104 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு அனுக்கிரக நிக்கிரகங்கள் இரண்டும் கருணையே. நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பன். எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றும். பொழிப்புரை. அகிதம் செய்தாரை கண்டித்தல் நல்வழிப்படுத்த பொருட்டே ஆகலின் அதுவும் முதல்வனது கருணையாம். அடுத்த பாட்டு படிச்சிடலாமாங்க? தொடர்புடைய பாட்டு இல்ல? சரி, 105 நிறுத்துவோம். சரிங்க, நன்றிங்க. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.